So hardening is one type of heat treatment process. Every heat treatment process followed for three stages: heating, soaking, and cooling. Okay, in this hardening process, the suitable for low hypoeutectic steel and hypereutectic steel. So this is the hardening process range. Okay, this A3 line is upper critical temperature of hypoeutectic steel. Okay, this ACM line, okay, this A3 one is, okay, lower critical temperature of hypereutectic steel. Okay, this A1 is lower critical temperature of hypoeutectic steel. Okay, this is a lower critical temperature of hypoeutectic steel. This is the lower critical temperature of hypereutectic steel. This is the upper critical temperature of hypoeutectic steel. Okay, so the up to 0.8 is the hypoeutectic steel. So steel is heated. Okay, so above 30 to 50 degrees Celsius for A3 line. So for hypoeutectic steel, suppose in case hypereutectic steel means want to heat the above A3 line. Okay, 30 to 50 degrees Celsius above the A31 line. Okay, so first heating. Okay, so above the critical temperature, then soaking. Okay, then cooling. Okay, is the hardening process. So main objective of the hardening process is to increase the strength of the steel, so convert the martensite steel. So this martensite steel எதுக்கு யூஸ் பண்ணலாம்? To cut the other metals cut பண்ணிக்கலாம், the wear resistance பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ heated 30 to 50 degrees upper critical temperature of A3. ஸோ இது இந்த A3 வந்து hypoeutectic steel, இந்த A3 one hypereutectic steel. Okay, so it's suitable for hypo and hypereutectic, low, medium and high carbon steel suitable. Soaking. Okay, maintain this temperature to allow the austenite. ஸோ இப்போ என்ன பண்ணோம், ஹீட் பண்ணிடுறோம், மேலே பண்ணிடுறோம், இங்கே மெட்டீரியல் இருக்கும், மெட்டீரியல் ஹீட்டில் இந்த ஹீட்டில் இருக்கும் போல் ஆஸ்டனைட் ஃபார்மேஷன் ஃபுல்லாக நம்ம அலோவ் பண்ணணும். ஓகே, ஆஸ்டன் யூனிஃபார்ம் ஸ்ட்ரக்சராக மாறிடும். இந்த மாதிரி யூனிஃபார்ம் ஸ்ட்ரக்சராக ஆஸ்டனைட் ஃபார்மேஷன் கார்பைட் எல்லாமே யூனிஃபார்மாக அந்த ஃபெரைட் மேட்ரிக்ஸில் ஆகிரும். ஸோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், மெயின்டைன் பண்ணணும், தென் கூல் பண்ணணும். ஓகே, கூல் எதில் பண்ணோம், வாட்டர் பாத் ஒரு ஆயில் பாத்தில் பண்ணணும். டூ ரூம் டெம்பரேச்சருக்கு மெயின்டைன் பண்ணணும். ஓகேவா, வாட்டர் பாத் ஒரு ஆயில் பாத்தில் கூல் பண்ணணும். ஓகே, ஹீட் பண்ணிட்டோம், சோக்கிங் பண்ணிட்டோம், ஆஸ்டனைஸ் ஃபார்மேஷன் வரைக்கும் சோக்கிங் பண்ணுறோம், தென் கூல் பண்ணுறோம். ஓகே, ஸோ கூலிங் ரேட் இஸ் ஹையராக இருக்கணும். ஸோ இப்போ இந்த மாட்டன் சைட் இங்கே இருக்கும். ஓகே, மாட்டன் சைட் இங்கேருந்து மேலே இருக்கும். ஓகே, இங்கே இந்த சைடு லோ கார்பன் ஸ்டீல்னால் இந்த இதில் இருக்கும், ஹை கார்பன் ஸ்டீல்னால் இந்த இதில் இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இங்கேருந்து என்ன ஆகும், ஆஸ்டனைட் ஃபார்மேஷன்லேருந்து ஃபாஸ்ட்டாக கூல் பண்ணும். வாட்டர் பாத்தில் போகும்போது என்னென்னா ஃபாஸ்ட்டாக கூல் ஆகும். ஃபாஸ்ட்டாக கூல் ஆகும்போது வந்து ஆஸ்டனைட் இருக்கும். ஆஸ்டனைட் வந்து எஃப்சிசி ஸ்ட்ரக்சராக இருக்கும், காமாயன் இருக்கும், இங்கே காமாயனாக இருக்கும். ஸோ இப்போ என்ன கூல் ஆகும் போல் ஃபாஸ்ட் ரேபிட் கூலிங் பண்ணும்போது மாட்டன் சைட்டாக மாறிடும், வேகமாக வந்து ஸ்கூல். ஸோ மாட்டன் சைட்டும் பிலோ 200 டிகிரி செல்சியஸில் கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ அங்கே வரும்போது என்னது மாட்டன் சைட் ஸ்டேட்டாக வரும். அந்த மாட்டன் சைட் வந்து பிசிடி ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ எஃப்சிசி டு பாடி சென்டர்டு டெட்ராகனல் ஸ்ட்ரக்சர். ஓகேவா, ஸோ ஃபாஸ்ட்டாக கூல் பண்ணும்போது என்ன ஆகும், நம்மளுக்கு மெட்டீரியல் ரொம்ப அந்த ஆஸ்டனைட் வந்து என்னது ரொம்ப ஹார்ட் மாட்டியில் மாறும். இந்த மாட்டன் சைட் எப்படி இருக்குன்னா நீடில் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்கும். நீடில் லேமினா ஸ்ட்ரக்சர், நீடில் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்கும். இங்கே இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கா, இங்கே வரும்போது எப்படி இருக்குன்னா ஸ்ட்ரக்சரு இந்த மாதிரி இருக்கும், உள்ள அங்கங்கே ஃபார்ம் ஆகிரும். இது ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஓகே, மெஷினிங் பண்ணுறதாகட்டும் மற்ற எல்லாம் டக்டைல் ப்ராப்பர்ட்டி எல்லாமே ரெடியூஸ் ஆகி பிரிட்டில் ப்ராப்பர்ட்டி இங்கே என்ஹான்ஸ் ஆகிரும். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன ஆகுனா இதுதான் அந்த ஃபார்மேஷன் நடக்கிறது. ஓகேவா, சென்டர் கூலிங் நடக்கும், சர்ஃபேஸில் மெட்டீரியல் நடக்கும், கூலிங் நடக்கும். ஃபாஸ்ட்டாக கூல் பண்ணும்போது என்ன ஆகுனா இந்த மாதிரி வந்துடும். இந்த ஏரியாவுக்கு எங்கேயுமே உள்ளே போகாது. ஓகே, ஸோ இங்கே போனால் தான் இந்த பெய்னைட்டு, பியர்லைட்டு, சிமெண்டைட் எல்லாமே நம்மளுக்கு ஆஸ்டனைசேஷன் எல்லாம் நடக்கும். ஃபாஸ்ட்டாக கூல் பண்ணாங்கன்னா இந்த ரீஜன்லேயே இந்த ஸ்டேஜுக்கு போகாமலே ஃபாஸ்ட் கூலிங் ரேட்டில் இங்கே வந்து மாட்டன் சைஸ் ஸ்டார்டிங் ஃபார்மேஷன் நடக்கும், இங்கே மாட்டன் சைஸ் ஃபினிஷிங். ஓகேவா, ஸோ இதுக்குள்ளேயே சேஞ்ச் ஆகி நம்மளுக்கு மாட்டன் சைஸ் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். பிலோ 200 டிகிரி செல்சியஸ். ஓகேவா, பிலோ 200 டிகிரி செல்சியஸ் மாட்டன் சைட் கிடைக்கும். ஓகே, அந்த மாட்டன் சைட் இஸ் த பாடி சென்டர் டெட்டர்னல் ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஸோ கார்பன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது ஸ்லீப் ஆகாதுன்னா நீடில் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து எந்த ஒரு ஸ்லீப் நடக்காது. இட் இஸ் வெரி ஹார்ட் அண்டு ஸ்ட்ராங் brittle like structure. ஓகேவா, இட் இஸ் ஸ்ட்ராங் அண்டு brittle like structure. ஸோ இன் திஸ் ஹார்டனிங் ப்ராசஸில் ஹைப்போயூட்டடைசில் ஹைப்பர்யூட்டடைசில் சூட்டபுள் ஆகும். ஸோ இதில் வந்து அப்பர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் A3ங்கிறது அப்பர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் ஆஃப் ஹைப்போயூட்டடைசில், A3 வந்து லோவர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் ஆஃப்
அப்பர் யூக்டெக்டைல் ஸ்டீல். ஓகேவா? ஸோ அதுக்கு மேலே தான் நம்ம ஹீட் பண்ணணும். அதுனா 30 to 50 டிகிரி செல்சியஸில் ஹீட் பண்ணணும். ஸோ எது வரைக்கும்னா அந்த ஆர்சனைட் ஃபார்மேஷன் கிடைக்கிற வரைக்கும் ஹீட் பண்ணிவிட்டு தென் ஃபாஸ்ட் கூல் பண்ணுறோம். ஸோ மார்டன் ஸ்ட்ரக்சர் லேமினார் லைக் மார்டன் சைட் ஸ்ட்ரக்சர் கிடைக்குது. அந்த மார்டன் சைட் அப்படிங்கிறது பிசிஎஸ்டி இருக்கும். ஓகே, ஸ்ட்ரக்சர் பாடி சென்டர் ஹெட்ராகனல் ஸ்ட்ரக்சராக இருக்கும். எந்த பாத்தில் கூல் பண்ணாலும் வாட்டர் பாத் ஒரு ஆயில் பாத்தில் கூல் பண்ணால் அது ஃபாஸ்ட் கூலிங்காக இருக்கணும். இது மெயின்லி யூஸ்டு ஃபார் கட்டிங் த அதர் மெட்டல். ஓகே, கட்டிங் அதர் மெட்டல் யூஸ் பண்ணலாம். எங்கே வியர் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக தேவையோ அங்கே அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது நீடில் ஸ்ட்ரக்சராக இருக்கும், லேமினார் ஸ்ட்ரக்சராக இருக்கும். இந்த கார்பன் பர்சன்ட் ஆகிறதுனால ஸ்லிப் அக்கர் ஆகாது. இட் இஸ் வெரி ஹார்ட் அண்டு ஸ்ட்ராங் பிரிட்டில் லைக் ஸ்ட்ரக்சர். இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இங்கே தான் நடக்கும். ஃபாஸ்ட்டாக கூல் பண்ண, ஸ்லோவாக கூல் பண்ண என்னாங்கன்னா இங்கே வந்துடும். ஸோ அப்போ என்னாகும், இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம பைனர் ஸ்ட்ரக்சரு மற்ற ஸ்ட்ரக்சர்லாம் கிடைக்கும். ஃபாஸ்ட்டாக கூல் பண்ணும்போது என்னது, இந்த ஸ்ட்ரக்சர் எதுவுமே அக்கர் ஆகாமல் நம்ம மார்டன் சைஸ் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி கிடச்சிடும். ஓகேவா? யூனிஃபார்ம் ஸ்ட்ரக்சர்லேருந்து இந்த மாதிரி ஸ்ட்ரக்சராக கிடச்சிடும். இது இஸ் கார்பன் நல்லா நீடில் லைக் ஸ்ட்ரக்சராக ஃபார்ம் ஆகிறதுனால என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு பிரிட்டில்னஸ் ப்ராப்பர்ட்டி தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? So austenitic formation FCC structure to Martensite BCT structure for rapid cooling. Okay, thank you.